கர்த்தருடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னை நேசிப்பவர்களை நான் நேசிக்கிறேன். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது பாருங்க, நம் தேவனை நேசிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவதாக, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்மை வாழ வைப்பதாக இந்த வேத பகுதியில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, நம் ஆண்டவரை நேசிப்பதனால, இயேசு கிறிஸ்துவை நாம் இன்னும் அன்பு கூறுவதனால என்ன ஆசீர்வாதங்களை பிதா வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த 8:17 படி என்னை நேசிக்கிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். நாம் அவரை நேசிக்கும் பொழுது அவரை நாம் பார்க்குறோமா, அதாவது அவர் தன்னை வெளிப்படுத்தி அவருடைய சாயலால் நம்மை திருப்தி ஆக்குவதாக இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இரண்டாவதாக, நாம் தேவனை நேசிக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 20வது வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம ஆண்டவரை அதிகமாக நேசிக்கும் பொழுது மெய்ப்பொருளாகிய, அதாவது இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நாம் வாழும்பொழுது நம்முடைய களஞ்சியங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். பாருங்க, இந்த பூமியிலே வாழும்போது ஒரு குறைவு இல்லாமல் சகலவற்றிலும் சகல ஐஸ்வர்யத்தினாலே நாம் வாழும்படிக்கு நம்முடைய குறைவுகளில் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அவர் நிறைவான ஆசீர்வாதத்தினாலே நம்மை மகிழ்விக்கக்கூடிய ஒரு தேவனாக இருப்பதாக, சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்புவதாக இந்த வேத பகுதியில் எழுதி வைத்திருக்கிறார். உண்மையாகவே நாம் கர்த்தரிடத்தில் அதிக அன்பு செலுத்தும் பொழுது, அவரை நேசிக்கும் பொழுது அதிகமான கிருபைகளையும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்க, வசனம் சொல்லுகிறபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே அவரிடத்தில் நாம் அதிகமாக அன்பு கூறும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே மாற்றுவார். ஒருவேளை நமக்கு விரோதமாய் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட அவர் நன்மையாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருப்பார். யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்னா, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான், நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். பாருங்க, நாம் அவரிடத்தில் அதிக அன்பு செலுத்தும் பொழுது அவர் தன்னையே நமக்கு வெளிப்படுத்தி தன்னுடைய ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்கள் மொத்தத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு தேவனாக இருப்பதாக இந்த வேத பகுதியில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, நம்முடைய வேதத்தில் கூட ஆண்டவரை நேசித்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பிரதிபலனை பார்க்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் நீங்கள் அந்த 45ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிப்பீங்கன்னா பாருங்க, அங்கே ஒரு பாவியான ஸ்திரிக்கு அவளுடைய அநேக பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். பாருங்க, இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இவளை ஆண்டவர் ரட்சிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இந்த வேத பகுதி சொல்லுகிறபடி லூக்கா 7ஆம் அதிகாரம் 47வது வசனம், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. இவள் தேவனிடத்தில் அதிகமாக அன்பு செலுத்தது நிமித்தமாகத்தான் அங்கே தேவனிடத்திலிருந்து அங்கே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார், அந்த ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும். அதாவது உலகத்தை நேசிக்காம, உலகத்தில் உள்ளவைகளுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்காம, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் எனக்கு முதலிடம், அவருக்கு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, அவரை தான் நான் அதிகமாக நேசிப்பேன், அவருடைய வேதத்தை என் கண்ணை விட்டு பிரிக்க மாட்டேன், நான் எப்பொழுது இரவும் பகலும் அவருடைய சமூகத்திலேயே பாதத்திலேயே அமர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவரை அதிகமாக நேசிப்பீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேடுவீங்கன்னா, நிச்சயமாகவே நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு குறைவு இல்லாதபடி இந்த பூமியில் வாழ்வீங்க. எனவே நீங்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் அதிகமாக நேசிங்க, கர்த்தருடைய அதிக கிருபைகளை பெற்றுக்கொள்வீங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நடத்தி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.